நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி TELC கிறிஸ்துவ விடுதியில் 2 பள்ளி மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 44 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உரிய பாதுகாப்பு இன்றி செயல்பட்டு வந்த கிறிஸ்தவ விடுதிக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி TELC கிறிஸ்துவ தேவாலய விடுதியில் தங்கி படித்து வந்த 2 பள்ளி மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வால்பாரியைச் சேர்ந்த வீராசாமி என்பவன் கைது செய்யப்பட்டு 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கின் இறுதி தீர்ப்பை கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் வழங்கினார். வீராசாமியை குற்றவாளி என அறிவித்த நீதிபதி இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 44 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். 450 then 366A 506/2 என்ற 3 பிரிவுகளுக்கு 44 வருட கடுங்காவல் சிறை தண்டனையும் 376வது பிரிவு, அதாவது பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கு பிரிவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி இன்று நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார். உரிய பாதுகாப்பு இன்றி செயல்பட்டு வந்த TELC கிறிஸ்தவ விடுதி நிர்வாகம் 2 மாணவிகளுக்கும் தலா 2.5 லட்சம் வீதம் 5 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வழங்க உத்தரவிட்டார். இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை தெரிவித்தார். இரட்டை ஆயுள் விதிச்சிருக்கிறாங்க இல்லைன்னா அவர் உசுரோட, அதாவது அந்த குழந்தை அந்த ஒரு சில நொடிகள் அனுபவிச்ச வழியெல்லாம் அவன் அனுபவிக்காம உள்ளதான் இருப்பான். ஆனால் இதே தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வழி அவனும் சேர்ந்து அனுபவிச்சிருப்பான். பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கான கல்வி செலவை அரசு ஏற்பதோடு கல்வி தகுதிக்கேற்ப அரசு பணி வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கானது 6 மாதத்தில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற விரைவான மற்றும் கடுமையான தண்டனைகள் மட்டுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளுக்கு கட்டுப்படுத்தும் என்றே பொதுமக்கள் கருதுகின்றனர். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.